ஸோ கைஸ் நாளைக்கு வந்து ராயல் ரம்பிள் 2026 வந்து நடக்க போகுது. எப்போ வந்து நடக்க போகுதுன்னா அது வந்து நாளைக்கு 12:30 AM வந்து நடக்க போகுது. காலையில் இல்லை, நீங்கள் வந்து மிட் நைட் வந்து பார்க்க போகிறீங்க இதை. ஏன்னா இந்த ராயல் ரம்பிள் வந்து சவுதியிலேருந்து வந்து நடக்க போகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து February 1 அன்னைக்கு 12:30 AM வந்து பார்க்க போகிறீங்க இந்த ராயல் ரம்பிளில் லைவாக. எங்கே பார்க்க போகிறீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்க்க போகிறீங்க லைவாக. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராயல் ரம்பிள் 2026ஓட ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ராயல் ரம்பிள் 2026ல வந்து யாரெல்லாம் வந்து ஜெயிக்க போறான்னு வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள வந்து போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இன்னும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோ. அண்ட் கமெண்ட் செக்ஷன் வந்து ஸ்லைட் பண்ணீங்கன்னா ஹைப் நோட் பட்டனுக்கும் ஸோ அதே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோ. அண்ட் இன்னும் வந்து நீங்க வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலாம், சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து WWE அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப் பத்தி வந்து பேசலாம். ஸோ இந்த அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப் மேட்ச்ல வந்து யார் வந்து ஜெயிக்க போறாங்க. ஸோ இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கெண்டை வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் வந்து பண்ண போறாரு அகைன்ஸ்ட் நம்ம சாமி ஜெயின். சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்ல வந்து ஜெயிச்சிருக்காரு அந்த ஃபேட்டல் 4 மேட்ச். ஸோ அதனால வந்து அவர் வந்து இந்த ட்ரூ மேக்கெண்டை வந்து சேலஞ்ச் வந்து பண்ண போறாரு ஃபார் தி அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப் அட் ராயல் ரம்பிள். ஸோ இந்த மேட்ச்ல வந்து யார் வந்து ஜெயிக்க போறாரு, சாமி ஜெயின் வந்து ஜெயிக்கிறது வந்து வாய்ப்பு இருக்கான்னு வந்து கேட்டிங்கன்னா இருக்கு, லைட்டாக வந்து இருக்கு. ஏன்னா அது வந்து சவுதி அரேபியாவிலேருந்து வந்து நடக்க போகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட்டாக வந்து சான்ஸ் வந்து இருக்கு. நம்ம சாமி ஜெயினுக்கு வந்து சவுதியில் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வந்து தரணும்னு சொல்லி மேபி WWE வந்து அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிக்க வைக்கலாம் நம்ம சாமி ஜெயினை. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து என்ன வந்து இருக்க போகுதுன்னா, நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ண போறேன்னா இங்கே வந்து நம்ம ட்ரூ மேக்கெண்டை வந்து தன்னோட டைட்டில் வந்து ரீடைன் வந்து பண்ண போறாரு. இங்கே வந்து நம்ம ட்ரூ மேக்கெண்டை வந்து ஜெயிச்சிரோன்னு வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்றேன். ஏன் வந்து நான் வந்து ட்ரூ மேக்கெண்டை வந்து ப்ரெடிக்ட் பண்றேன்னா WWE பார்த்தா ஆல்ரெடி வந்து நம்ம ட்ரூ மேக்கெண்டயர், கோடி ரோட்ஸ் அண்ட் நம்ம ஜேக்கப் ஃபாட்டுக்கான ஃபியூட் கூட வந்து சைடில் வந்து கொண்டு போயின்னு இருக்காங்க. அண்ட் ரீசென்ட்லி நம்மளுக்கு வந்து அப்டேட் கூட வந்து நம்ம ட்ரூ மேக்கெண்டயர் வந்து அஸ் அ சாம்பியனாக தான் வந்து என்டர் வந்து ஆக போறாரு ரெசல் மேனியால. 2 மேட்ச் கூட வந்து WWE வந்து பிக் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து நம்ம ட்ரூ மேக்கெண்டயர் வெர்சஸ் நம்ம கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் அண்ட் இன்னொரு மேட்ச் வந்து நம்ம ட்ரூ மேக்கெண்டயர் வெர்சஸ் நம்ம கோடி ரோட்ஸ் வெர்சஸ் நம்ம ஜேக்கப் ஃபாட்டுக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஃபார் தி அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப். அண்ட் சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்ல கூட வந்து அந்த டைரக்ஷன்ல தான் வந்து WWE வந்து போறாங்கன்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஏன்னா ஜேக்கப் ஃபாட்டு வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்சே வந்து ஆரம்பிக்கல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரால் வந்து பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கெண்டயர் கூட வந்து இன்வால்வ் வந்து ஆயிடுறாரு. மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரை தான் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து மேட்ச் வந்து பண்ண போறாங்க ஃபார் தி அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப். ஸோ அதனால வந்து நம்ம ட்ரூ மேக்கெண்டயர் வந்து ராயல் ரம்பிள்ல வந்து தன்னோட அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப்பை வந்து ரீடைன் வந்து பண்ணிடுவார்னு வந்து எனக்கு வந்து தோணுது. நான் வந்து ட்ரூ மேக்கெண்டயர் வந்து பிக் பண்றேன், அவர் வந்து ஜெயிக்க போறாங்கன்னு. அண்ட் நம்ம அடுத்த மேட்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 30 உமன்ஸ் ராயல் ரம்பிள்கான மேட்ச். WWE வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த மேட்சை வந்து பில்டப்பே வந்து பண்ணல. அண்ட் நிறைய பேரை கூட வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கூட வந்து ஹைப் வந்து குறையிற மாதிரி வந்து இருக்கு இந்த உமன்ஸ் ராயல் ரம்பிள்காக. இந்த உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச் வந்து யார் வந்து ஜெயிக்க போறாங்கன்னு வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஒரு 3 பேர் வந்து நான் வந்து சொல்ல போறேன், டாப் 3 சூப்பர் ஸ்டார். ஸோ இங்க 3 பேர்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த ராயல் ரம்பிள் மேட்ச் வந்து ஜெயிக்கலான்னு வந்து நான் வந்து சொல்ல போறேன். ஸோ நம்பர் 3ல வந்து யார் வந்து இருக்காங்கன்னா அது வந்து நம்ம ஏஜே லீ. ஸோ ஏஜே லீ பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிளை வந்து ஜெயிக்கலாம். ஸோ ஏஜே லீ பார்த்தீங்கன்னா WWE வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே லீ வந்து ஒரு மேட்ச் தான் வந்து கம்ப்ளீட்டே வந்து பண்ணாங்க, அந்த மிக்ஸ்டு டேக் டீம் மேட்ச். அதுக்கப்புறம்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைம் ஆஃப்ல தான் வந்து இருக்காங்க. MSGக்கான ஷோவில் கூட வந்து வந்தாங்க, ஒரே ஒரு அப்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து காணா வந்து போயிட்டாங்க. ஸோ நிறைய சான்ஸ் இருக்கு நம்ம ஏஜே லீ வந்து இந்த ராயல் ரம்பிள் மேட்ச்ல வந்து இருக்க போறாங்க. யாருக்கு தெரியும், மேபி WWE வந்து ஏஜே லீக்கு வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வந்து தரணும்னு சொல்லி ராயல் ரம்பிளை வந்து ஜெயிக்க வைக்கலாம், ஒரு மேசிவ் பாப் வந்து கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து ஏஜே லீ வந்து ஒரு மெயின் டைட்டில் பின்னாடி வந்து போவாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹைப் வந்து கிரியேட் ஆகும். நம்ம ஏஜே லீ வந்து ஒரு மெயின் டைட்டில் பின்னாடி வந்து போனாங்கன்னா. அண்ட் நம்பர் 2ல இருக்க சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம பியாங்கா பெலர். ஸோ பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் ஆஃப்ல தான் வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கையில வந்து இன்ஜுரி வந்து ஆச்சு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து டைம் ஆஃப் வந்து எடுத்தாங்க WWE. அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா நம்ம பியாங்கா பெலர் வந்து ராயல் ரம்பிள் 2026 வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் ராயல் ரம்பிள் வந்து ஜெயிக்கிறது கூட வந்து ஃபேவரட்டா வந்து இருக்காங்க. அதனால வந்து நிறைய சான்ஸ் இருக்கு நம்ம பியாங்கா பெலர் வந்து இந்த ராயல் ரம்பிளை வந்து ஜெயிக்கலான்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கூட வந்து இருக்குது. நம்ம பியாங்கா பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் ராயல் ரம்பிள் வந்து ஜெயிச்சாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜேட் கார்கில் தான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் ஜேட் கார்கில் கூட வந்து மேட்ச் பண்ணோன்னா அது வந்து உமன்ஸ் ராயல் ரம்பிள் ஜெயிக்காம கூட வந்து பண்ணலாம். WWE வந்து உமன்ஸ் ராயல் ரம்பிள் வந்து ஒரு புது சூப்பர் ஸ்டார் வந்து ஜெயிக்க வைக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பியாங்கா பிளேயர் வந்து அப்படியே வந்து ஸ்டோரி லைன் பண்ணி நம்ம ஜேட் கார்கில் கூட வந்து மேட்ச் பண்ணலாம் ரெசல்மேனியா 42ல. எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிரியேட் வந்து ஆகாது. ஸோ அந்த நியூ ராயல் ரம்பிள் வின்னர் வந்து யாராக வந்து இருக்க போகிறாங்கன்னா நம்ம வந்து நம்பர் 1க்கு வந்து
வந்து வருவோம். ஸோ அது வந்து நம்ம லிவ் மார்கனா வந்து இருக்கலாம். ஸோ லிவ் மார்கனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து சான்ஸ் வந்து இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் மேட்சை வந்து ஜெயிக்க போறாங்கன்னு. லிவ் மார்கன் வந்து சர்வர் சீரிஸ்ல வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம லிவ் மார்கனோட மூமெண்ட் டைம்ல வந்து நல்லா தான் வந்து போயின்னு இருக்கு. அண்ட் லிவ் மார்கன் வந்து இன்னும் வந்து ராயல் ரம்பிள் மேட்ச் வந்து ஜெயிச்சதே இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மேபி WWE வந்து இந்த ராயல் ரம்பிள் வந்து நம்ம லிவ் மார்கனை வந்து ஜெயிக்க வைக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம லிவ் மார்கன் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து ஒரு மெயின் டைட்டில் பின்னாடி வந்து போவாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி அது வந்து ஸ்டெஃப்னி வெக்கரா வந்து இருக்கலாம். ஸோ ஸ்டெஃப்னி வெக்கர் பின்னாடி வந்து நம்ம லிவ் மார்கன் வந்து போகலாம். ஸோ இந்த உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் வந்து ஜெயிக்க போறாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து யார் வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்றேன்னா, நான் வந்து யார் வந்து பிக் பண்றேன்னா அது வந்து நான் வந்து லிவ் மார்கனை வந்து ப்ரெடிக்ட் பண்றேன். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு. அண்ட் நம்ம அடுத்த மேட்ச்க்கு வரும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் வெர்சஸ் நம்ம ஃபெனாமினல் ஒன் ஏஜே ஸ்டைலோட மேட்ச். ஸோ மேபி இது வந்து ஏஜே ஸ்டைலோட கடைசி மேட்சா வந்து இருக்கலாம். ஏன்னா நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து தன்னோட கரியரை வந்து ஆன் தி லைன் வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்ல வந்து நம்ம குந்தர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னா, நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து தோத்துட்டாருன்னா ஏஜே ஸ்டைல் வந்து அஃபிஷியலி வந்து ரிட்டையர் வந்து ஆயிடுவாரு ராயல் ரம்பிள்ல. ஸோ இந்த மேட்ச்ல வந்து யார் தான் வந்து ஜெயிக்க போறா? ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து என்னன்னா, அது வந்து நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்றேன்னா, நம்ம குந்தர் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க போறாரு. அண்ட் சேட்லி நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து இந்த ராயல் ரம்பிள்ல வந்து ரிட்டையர் வந்து ஆக போறாரு. ஏஜே ஸ்டைல் வந்து ராயல் ரம்பிள்ல தான் வந்து ரிட்டையர் வந்து ஆக போறான்னு சொல்லி நிறைய ரீசன் வந்து இருக்கு. ஒன்னு வந்து ஏஜே ஸ்டைல் வந்து ராயல் ரம்பிள்ல தான் வந்து டெபியூட் வந்து பண்ணாரு. 2016ல வந்து அவர் வந்து டெபியூட் வந்து பண்ணாரு WWE-ல. அது வந்து ராயல் ரம்பிள்ல தான் வந்து அவர் வந்து பண்ணாரு. அண்ட் இப்போ வந்து அவர் வந்து தன்னோட கரியரை வந்து ஆன் தி லைன் வந்து வச்சிருக்காரு. அது வந்து 2026 ராயல் ரம்பிள்ல வந்து நடக்க போகுது. ஸோ எக்ஸாக்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து தன்னோட கரியரை வந்து ஆன் தி லைன் வந்து வச்சிருக்காரு. ஸோ டெக்கேட் வந்து முடிய போகுது. ஸோ அதனால வந்து மேபி WWE வந்து இந்த ஆங்கிள் வச்சு கூட வந்து நம்ம ஏஜே ஸ்டைலை வந்து ரிட்டையர் வந்து பண்ணலாம். ஏஜே ஸ்டைலே வந்து ராயல் ரம்பிள்ல தான் வந்து ரிட்டையர் ஆக போறான்னு வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தாரு. ரீசென்ட்லி வந்து நம்ம சின்ஸ்கே நாகாமுரா வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தாரு ஒரு ஸ்டோரி. ஸோ அதில் வந்து நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து ரெசல்மேனியாக்கு முன்னாடியே வந்து ரிட்டையர் ஆகலான்னு வந்து பார்க்குறேன். அது வந்து மேபி ராயல் ரம்பிளா வந்து இருக்கலாம்னு வந்து நம்ம ஏஜே ஸ்டைலே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இது வந்து ஒரு ஸ்பாயிலரா வந்து இருக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சான்ஸ் வந்து இருக்கு. நம்ம குந்தர் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க போறாரு. அண்ட் ஏஜே ஸ்டைல் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி ரிட்டையர் வந்து ஆக போறாரு ராயல் ரம்பிள்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ராயல் ரம்பிள் வந்து யார் தான் வந்து ஜெயிக்கிறாங்கன்னு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து குந்தரா தான் வந்து இருக்க போகுது. குந்தர் வந்து ஜெயிக்க போறாரு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்சுக்கு வரும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மென்ஸ் ராயல் ரம்பிள் 2026. ஸோ இந்த மேட்ச்ல வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரெசல்மேனியா 42ல வந்து வேர்ல்ட் டைட்டில் இல்லைன்னா அன்டிஸ்பிளேட் டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மென்ஸ் ராயல் ரம்பிள் 2026 வந்து யார் தான் வந்து ஜெயிக்க போறான்னு வந்து கேட்டீங்கன்னா, ஸோ இதுக்கோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 நேம் வந்து சொல்ல போறேன். ஸோ இந்த 3 நேம்ல வந்து ஒருத்தர் வந்து ஜெயிக்கலாம் இந்த ராயல் ரம்பிள் 2026. ஸோ நம்பர் 3ல வந்து நான் வந்து வச்சிருக்கேன் நம்ம பிரான் பேக்கரை. ஸோ பிரான் பேக்கர் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி இந்த ராயல் ரம்பிள் வந்து ஜெயிக்கலாம். ஏன்னா பிரான் பேக்கர் வந்து ஜெயிக்க போறான்னு சொல்லி நிறைய அப்டேட் கூட வந்து வந்தது. நான் கூட வந்து ஷேர் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் ராயல் ரம்பிள் வந்து அனௌன்ஸ் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பேக்கர் வந்து ரொம்ப வந்து ஃபேவரட்டா இருக்காரு இந்த ராயல் ரம்பிள் வந்து ஜெயிக்கிறதுக்காக. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பேக்கர் வந்து பெட்டிங் ஆட்ஸ்ல வந்து நம்பர் 1ல வந்து இருக்காரு, இல்லைன்னா நம்பர் 2ல வந்து இருக்காரு. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பேக்கர் வந்து இன்னும் வந்து போகவே இல்லை. ஸோ நிறைய வந்து சான்ஸ் இருக்கு நம்ம பிரான் பேக்கர் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கலான்னு. ஸோ அதனால வந்து நான் வந்து பிரான் பேக்கரை வந்து இந்த லிஸ்ட்ல வந்து வச்சிருக்கேன். நம்பர் 3ல வந்து வச்சிருக்கேன். அண்ட் நம்பர் 2ல வந்து நான் வந்து யாரை வந்து வச்சிருக்கேன்னா, அது வந்து அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை வந்து வச்சிருக்கேன். ஸோ எஸ் கைஸ், நம்ம கோடி ரோட்ஸும் வந்து இந்த ராயல் ரம்பிள் வந்து ஜெயிக்கிறது வந்து நிறைய வந்து சான்ஸ் வந்து இருக்கு. சொல்ல போனா இங்க வந்து கோடி ரோட்ஸ்க்கு தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து நிறைய சான்ஸ் வந்து இருக்குன்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ரீசென்ட்லி வந்து தன்னோட டைட்டில் வந்து தோத்துறாரு. அண்ட் அவருக்கு வந்து ரீமேட்சும் வந்து கிடைக்காதுன்னு வந்து நம்ம ட்ரூ மேக்கின்டர் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் வந்து ஜெயிச்சாகணும், இல்லைன்னா அவர் வந்து எலிமினேஷன் சாம்பர் வந்து ஜெயிச்சாகணும். ஸோ எலிமினேஷன் சாம்பரை வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஜெயிக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து இந்த ராயல் ரம்பிள் வந்து ஜெயிச்சுட்டு அவர் வந்து ரெசல்மேனியா 42ல வந்து நம்ம ட்ரூ மேக்கின்டர் வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்ல இல்லைன்னா நம்ம ஜேக்கப் பாட்டு கூட வந்து இந்த மேட்ச்ல வந்து ஆட் வந்து ஆகலாம். ரீசென்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் கூட வந்து கிடைச்சது ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் கூட வந்து நடக்கலான்னு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்க வந்து மறந்துடாதீங்க, WWE வந்து எதுக்காக வந்து நம்ம கோடி ரோட்ஸ் கிட்ட இருந்து வந்து டைட்டில் வந்து வாங்கினாங்கன்னா அது வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து மேட்ச் வந்து
வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் கிட்டலேருந்து வந்து டைட்டிலே வந்து போக வச்சாங்க. அப்போதான் வந்து கோடி வெர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் வந்து ரெஸ்ல்மேனியா 42 வந்து நடக்காதுன்னு சொல்லி வந்து ஸ்கெட்சே வந்து போட்டாங்க நம்ம ட்ரிபிள் எச். ஸோ நம்ம ட்ரிபிள் எச்சோட மைண்ட் வச்சு நம்ம வந்து பார்த்தா மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம ட்ரிபிள் எச் வந்து கோடி ரோட்ஸை தான் வந்து ஜெயிக்க வைக்க போறாரு இந்த ராயல் ரம்பில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினோட ரெக்கார்டை வந்து ஈக்குவல் வந்து பண்ணிடுவாரு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து நம்பர் 1ல இருக்க சூப்பர் ஸ்டாரை பத்தி வந்து பேசிடலாம். உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வேற யாரும் இல்லை, இது வந்து நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேவரட்டாக இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் 2026 வந்து ஜெயிக்க போறாருன்னு பெட்டிங் ஆட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்னும் வந்து நம்பர் 1ல தான் வந்து இருக்காரு. நம்பர் 1க்கு வந்து போறாரு. ஒரே ஒரு வாட்டி தான் வந்து அவர் வந்து நம்பர் 2க்கு வந்து போனாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து மறுபடியும் வந்து நம்பர் 1க்கு வந்து போயிட்டாரு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா நம்பர் 1லேயே வந்து இருக்காரு. நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து பெட்டிங் ஆட்ஸ் அக்கார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் 2026 வந்து ஜெயிக்க போறாரு. அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சர்வைவர் சீரிஸ்க்கு முன்னாடி வந்து கன்ஃபார்ம் கூட வந்து பண்ணாரு. இந்த டைட்டில் வந்து அவர் ஷோல்டர்ல இருந்தா அது வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும்னு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. நிறைய பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து இருக்கு. நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த ராயல் ரம்பிள் வந்து ஜெயிக்கலாம். பட் இங்க வந்து நான் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லணும். அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட். எதுக்காக வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜெயிக்க மாட்டாரு, ஸோ அதுக்கான பாயிண்ட் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ட்ரிபிள் எச் அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ் நடுவில் வந்து பேக் ஸ்டேஜ் பாலிடிக்ஸ் வந்து நடக்குது. அதனால வந்து மேபி நம்ம ட்ரிபிள் எச் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் தான் வந்து ஜெயிக்க வைக்கலாம்னு வந்து பார்ப்பாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜெயிக்க வைக்க மாட்டாரு. ஸோ WWE பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து டிக்ளேர் வந்து பண்ணல ரோமன் ரெயின்ஸை. ஸோ அதனால வந்து மேபி WWE வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜெயிக்க வைக்காம கோடி ரோட்ஸ் இல்லைன்னா நம்ம பிரான் பிரேக்கர் வந்து ஜெயிக்க வைக்கலாம். இதுதான் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து எதுக்காக வந்து ஜெயிக்க மாட்டாருன்னு. பை த வே என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து என்னவா வந்து இருக்க போகுதுன்னா, நான் வந்து யாரை வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணுறேன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லணும்னா நான் வந்து யாரை வந்து சொல்கிறேன்னா அது வந்து நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து ஜெயிப்பார்னு வந்து எனக்கு வந்து தோணுது. அண்ட் ரிட்டர்ன்ஸ்னு வந்து சொல்லணும்னா அது வந்து நம்ம கிறிஸ் ஜெரிக்கோ வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ரூமர்ஸ் வந்து இருக்குது நம்ம கிறிஸ் ஜெரிக்கோ வந்து கூட சீக்கிரத்துலேயே வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகிறான்னு. அண்ட் அந்த பிளேஸ் வந்து ராயல் ரம்பிள் 2026 வந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கிறிஸ் ஜெரிக்கோ கூட வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் இந்த ராயல் ரம்பிளில். அண்ட் ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிட்டர்ன் கூட வந்து பாசிபிளாக வந்து இருக்குது. அது வந்து நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸோட ரிட்டர்னு. ஸோ நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணி நம்ம பிரான் பேக்கரை வந்து எலிமினேட் வந்து பண்ணலான்னு கூட வந்து ரூமர்ஸ் வந்து போயின்னு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மென்ஸ் ராயல் ரம்பிள் 2026 வந்து யார் வந்து ஜெயிக்க போகிறான்னு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஆல் தான் இந்த வீடியோக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க.